Arteriosclerosis. Arteriosclerosis. Arteriosclerosis occurs when blood vessels that carry oxygen and nutrients from the heart to the rest of the body become thick and stiff. ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை இதயத்திலிருந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் இரத்த நாளங்கள் தடிமனாகவும் கடினமாகவும் மாறும்போது இது நிகழ்கிறது. Something restricting blood flow to the organs and tissues. உறுப்புகள் மற்றும் திசுக்களுக்கு இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் ஒன்று. Thickening or hardening of arteries caused by a buildup of plaque in the inner lining of artery. தமனியின் உட்புறத்தில் திசுக்களின் அசாதாரண இணைப்பு கட்டப்படுவதால் ஏற்படும் தமனிகளின் தடித்தல் அல்லது கடினப்படுதல். A disease of the arteries characterized by the deposition of fatty material on their inner walls. தமனிகளின் நோய் அவற்றின் உட்புற சுவர்களில் கொழுப்பு பொருள் படிவதால் வகைப்படுத்தப்படுகிறது. Is the buildup of fats, cholesterol and other substances in and on the artery walls. This buildup is called plaque. தமனியின் சுவர்களில் கொழுப்புகள், கொலஸ்ட்ரால் மற்றும் பிற பொருட்கள் உருவாகின்றன. இந்த உருவாக்கம் திசுக்களின் அசாதாரண இணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. A condition in which the walls of the arteries become thick and hard, making it difficult for blood to flow. இதயத்திலிருந்து செல்லும் குருதி குழாய்கள் தடித்து கெட்டிப்பட்டு இரத்தம் சீராக பாயாத நிலை. இரத்த குழாய்களின் இறுக்கம். It is the hardening and narrowing of the arteries caused by the buildup of fatty substance called plaque. இது திசுக்களின் அசாதாரண இணைப்பு எனப்படும் கொழுப்பு பொருளின் கட்டமைப்பால் ஏற்படும் தமனிகளின் கடினப்படுதல் மற்றும் சுருங்குதல் ஆகும். Arteriosclerosis is a type of vascular disease where the blood vessels carrying oxygen away from the heart become damaged from factors such as high cholesterol, high blood pressure, diabetes and certain genetic influences. Arteriosclerosis என்பது ஒரு வகை இரத்த குழாய் நோயாகும். இதில் இதயத்திலிருந்து ஆக்சிஜனை கொண்டு செல்லும் இரத்த நாளங்கள் அதிக கொழுப்பு, உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு மற்றும் சில மரபணு தாக்கங்கள் போன்ற காரணிகளால் சேதமடைகின்றன. நன்றி.